இப்போது பார்த்தோம் என்றால் மகளிர் உலகக்கோப்பை இந்திய அணி வென்றிருக்கிறது. அந்த வெற்றியை நாடு முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்திய தேசம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் வெற்றி கொண்டாட்டமும் பட்டாசுகளை வெடித்தும் ரசிகர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி 52 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று முதல் முறையாக மகளிர் உலகக்கோப்பையை இந்திய மகளிர் அணி வென்றிருக்கும் சூழலில் அந்த வெற்றியை நாடு முழுவதும் ரசிகர்கள் கொண்டாடி வரும் காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடும் காட்சிகளை பார்ப்பதற்கே அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது என்றே சொல்லலாம். ரசிகர்கள் தங்களது குழந்தைகளையும் இந்த நள்ளிரவு நேரத்திலும் ரசிகர்கள் வீதிகளில் திரண்டு பட்டாசுகளை வெடித்து மிகவும் உற்சாகமாக வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். இந்த காட்சி நமக்கு மீண்டும் பார்த்தோம்னால் 1983ஆம் ஆண்டில் கபில் தேவ் தலைமையில் இந்திய அணி உலகக்கோப்பை வென்றதைப் போலவும் 2011ஆம் ஆண்டு மகேந்திர சிங் தோனி தலைமையில் இந்திய அணி உலகக்கோப்பை வென்றதையும் தற்போது ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையில் இந்திய அணி மகளிர் கோப்பை வென்றதையும் அந்த காட்சிகள் எல்லாம் நினைவுகளை நமக்கு தருகிறது என்றே சொல்லலாம். அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. இந்த இறுதிப் போட்டியை நாம் மீண்டும் ஒருமுறை பார்த்தோம் என்றால் முதலில் தென்னாப்பிரிக்கா டாஸ் வென்றது. மழை காரணமாக தாமதமாக டாஸ் போடப்பட்டது. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பந்துவீச்சை தேர்வு செய்து தொடர்ந்து இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து 298 ரன்கள் குவித்தது. 7 விக்கெட் இழப்புக்கு 298 ரன்கள் எடுத்தது. குறிப்பாக அரையிறுதி போட்டியில் மட்டுமே விளையாடி அரையிறுதி போட்டி தொடர்ந்து இறுதிப் போட்டியில் விளையாடிய சஃபாலி வர்மா இந்த போட்டியில் மிகச் சிறப்பாக விளையாடி 87 ரன்கள் குவித்து ஒரு அதிரடியான தொடக்கத்தை இந்திய அணிக்கு அடித்து தந்தார். அதைத் தொடர்ந்து மிடில் ஓவர்கள் இந்திய அணி சீரான இடைவெளி விக்கெட்டுகள் இருந்தாலும் இறுதி கட்டத்தில் டிபி சர்மாவின் அரைத்ததும் ரிச்சா கோஷ் விளையாடிய அதிரடி ஆட்டமும் இந்திய அணி 298 ரன்கள் என்ற ஒரு வலுவான நிலையை எட்ட வைத்தது. தொடர்ந்து ஆடிய தென்னாப்பிரிக்க அணி சீரான இடைவெளி விக்கெட்டுகளை இழந்தாலும் அந்த அணியின் கேப்டன் லாரா உல்வாட் ஒரு முனையில் தூண் போல நின்று அந்த அணி வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கான தன்னாலி என்றால் அத்தனை காரியங்களும் ஈடுபட்டார். என்றாலும் அவரது விக்கெட்டை டிபி சர்மா ஒரு முக்கியமான கட்டத்தில் வீழ்த்தி ஆட்டத்தில் திருப்ப முயற்சித்தார். அதே ஊரில் 2 விக்கெட்டுகள் வரை தென்னாப்பிரிக்க அணி தடுமாறி இறுதியில் 45.3 ஓவர்கள் 246 ரன்கள் எடுத்து இந்த தோல்வி அடைந்திருக்கிறது. 52 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி உலகக்கோப்பை முதல் முறையாக வென்று வரலாறு படைத்திருக்கிறது. உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் அந்த வெற்றி கொண்டாட்டமானது நாம் பார்த்து வருகிறோம். எங்கு பார்த்தாலும் ரசிகர்கள் இந்த நள்ளிரவு நேரத்தில் திரண்டு இந்திய தேசிய கொடியை அசைத்து உற்சாக கூக்குரலிட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இந்த ஏப்ரல் 2ஆம் தேதியில் தொடங்கி 3ஆம் தேதி நவம்பர் 2ஆம் தேதியில் தொடங்கி 3ஆம் தேதியில் தொடங்கும் அளவுக்கு முடிவும் இருக்கும் போட்டியானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாக வரலாற்றின் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டிய நாளாகவும் மாறி இருக்கிறது.